கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 56:7, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். என்னுடைய வீடு அப்படின்றது ஆண்டவர் சர்ச்சை பற்றி சொல்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வீடே சர்ச்சா மாறினா அது இதை விட ரொம்ப ஆசீர்வாதம். நீங்களே ஆண்டவருக்கு ஜெப வீடா ஆலயமாக மாறிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும் அப்படின்னு சொன்ன வசனத்தின்படி இன்னைக்கு ஆண்டவருடைய ஜெப வீட்டு நன்மையினால் உங்களை ஆண்டவர் திருப்தியாக்குவார். இதுவரைக்கும் ஜெப வீட்டிற்கு ஆலயத்திற்கு போகாத பிள்ளைகள் இன்னிலிருந்து ஆலயத்துக்கு போக பழகி கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களை நீங்கள் அங்கேருந்து சம்பாதிச்சு வரலாம். நீங்கள் சும்மா போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கானவைகள் எல்லாம் உங்களோடு கூட புறப்பட்டு வரும். அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். எனவே இன்னைக்கு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுற மாதிரி நீங்கள் விட்டு விடாதபடிக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மற்ற மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே வந்தால் நீ ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. நீ எந்த மதம் என்ன மார்க்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் உனக்கு என்ன மகளே பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கா தான் கேட்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போக நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. அது உங்கள் எல்லாருக்கும் ஜெப வீடுன்னு ஆண்டவர் சொல்லுது. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல ஆலயம். அதுதான் ஆண்டவருடைய வீடு. ஒரு தனி மனுஷனுடைய வீடுன்னாச்சுன்னா சொல்லலாம், இது எனக்கு சொந்தம், நான் விரும்பாதவங்க வரக்கூடாதுன்னு. ஆண்டவருடைய வீடு அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்காகவும் திறந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு போய் ஆலயத்தின் நன்மைகளினால நீங்கள் திருப்தி ஆகணும். ஆலயத்தில் குழந்தை இல்லாமல் போன அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரே குழந்தை தாங்கன்னு கேட்ட அன்னாளுக்கு ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். ஒருவேளை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை நீங்கள் விதைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்ன உனக்கு அடுக்கடுக்கான குழந்தைகளை ஆண்டவர் தருவாராக. இந்த ஆலயத்தில் வியாதியோடு போனவங்க எத்தனை பேர் விடுதலை ஆகியிருக்கிறாங்க. 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ ஆலயத்திற்குள்ளால் போனால் அன்னைக்கு திரும்பி வரும் பொழுது கூன் நிமிர்ந்து விடுதலையோடு வந்த நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் லக்ஷ்மி பெரம்பூர். என்னுடைய மூத்த மகளுக்கு பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு நேரில் அவரை சந்தித்து ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு மகளுடைய திருமணம் சிறப்பாக நடந்தது. கர்த்தருடைய கிருபையினால் அவளுக்கு இப்பொழுது ஒரு குழந்தையும் பிறந்துள்ளது. நான் செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை புரிந்துள்ளார். மேலும் என்னுடைய 2வது மகளின் படிப்புக்காக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான தீர்க்க தரிசன ஜெபத்தினாலும் என்னுடைய 2வது மகள் MSc B.Ed முடிக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். அடுக்கடுக்கான அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அன்றைக்கு தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் தேடி வந்தாங்க. திருமண தடையை நீங்கிச்சு, கற்பத்தின் கனியும் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, அங்கே 2வது மகளுக்கு நல்லபடியாக MSc B.Ed முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கும் அடுக்கடுக்காய் அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவாலயத்தின் நன்மைகளினால் இவர்கள் திருப்தியாகும்படி இவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயங்களுக்கு என் பிள்ளைகள் சென்று தங்கள் மன கஷ்டங்களை இறக்கி வைத்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இன்று முதல் இவர்கள் வீடே ஆண்டவருடைய வீடாய் மாறட்டும். இவர்களுடைய இருதயம் ஆண்டவர் தங்குகிற வீடாய் மாறட்டும். அதன் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதங்களை சுவைக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். ஒருவேளை இவர்கள் வீட்டிலே இவர்கள் இருதயத்திலே ஆண்டவர் வாசம் செய்ய முடியாதபடிக்கு உள்ளுக்குள் அலங்கோலமான காரியங்கள் இருந்தால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு சுத்தம் பண்ணி அழகுபடுத்தி இருதயமாகிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து இனி இவர்களுக்குள் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணும். நீர் அமருகிற இந்த நேரத்திலே நிந்தை மாறட்டும். சரீரத்தில் உள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சரீரத்தில் உள்ள வியாதிகள் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதமான செல்வங்களும் செல்வாக்குகளும் என் பிள்ளைகளை தேடி வருவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிற மங்கள வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனப்படுத்தும்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மாதம் தேவனின் அன்பு ஜெபகோபுரம் கோயம்புத்தூரில் நடத்துகிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கோயம்புத்தூரில் நம்முடைய ஜெபகோபுரத்தில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஊர்கள் திருப்பூர், கூடலூர், ஊட்டி, கோத்தகிரி மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற எல்லாரும் நாளைய தினத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக வாங்க. அடிமை உங்களுக்காக வந்து தேவ செய்தி அளித்து உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க போகிறேன். ஸோ வாங்க நேரம் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.